அன்பு விரும்பிய ஈகிள்ஸ் வாஸ்துவின் இனிய நண்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்த நண்பர்களே, இப்போதெல்லாம் வீடு கட்டுவதற்கு பல்வேறு புது யுக்திகளை அங்கங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உண்மைதான். கட்டுவதிலே கட்டுமானத்திலே யாருக்கு வசதி கிடைக்க முடியும், யாருக்கு மலிவாக செய்து கொடுக்க முடியும், யாருக்கு அலங்காரப்பன் செய்து தர முடியும், யாருக்கு கெட்டியான உருவாக்கத்தை உருவாக்க, இப்படி பல்வேறு வகையான உருவாக்கங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். படித்தவர்கள், கல்வியாளர்கள், புதுமையை உணர்ந்தவர்கள், புதுமையை பரப்பவர்கள் என்று டெக்னிக்கல் நாலேஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பொறி அறிவை உருவாக்கி புது புது உத்திகளை தருகிறார்கள். ஆனால் அவை எல்லாவற்றிலையும் ஒரு அடிப்படையை பார்த்து கொள்கிறார்கள். இப்போது புதிதாக கட்டுவதற்கு பல்வேறு சாதனங்களை தந்திருக்கிறார்கள். லைட் வெயிட்டான பிளாக்ஸ் வந்திருக்கிறது, ஏன் காங்கிரீட் ஹலோ பிளாக்ஸ் வந்திருக்கிறது, ஃப்ளையாஸ்கள் வந்திருக்கிறது, இன்டர்லாக்கள் வந்திருக்கிறது, ப்ரீகேஸ்ட் வால்ஸ் என்ற ஒரு அமைப்பு வந்திருக்கிறது, மட்டு பிளாக் என்று கூட வந்திருக்கிறது. இப்படி எல்லாம் பல்வேறு வகை வந்தாலும் கூட இவையெல்லாம் அழகாக இருக்கிறது, அலங்காரமாக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது, வண்ணமாக இருக்கிறது, திண்ணமாக இருக்கிறது, வடிவமாக இருக்கிறது, வேலைப்பளுவை குறைக்கிறது, சிமெண்ட் தேவையை குறைக்கிறது. இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்கள், பல்வேறு தேவைகள் அதிலே பூர்த்தி செய்யப்படுகிறது. உண்மைதான். ஆனால் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒன்றை கவனிக்க மறந்து, ஆம், வழக்கமாக முன்காலத்திலே நம் மண்ணால் களிமண்ணால் கட்டி கொண்டிருந்தோம், சல்லிமண்ணால் கட்டி கொண்டிருந்தோம். அதற்கு பின் வந்த காலத்துகளிலே சமீப காலமாக நம்முடைய வசதி வாய்ப்புகள் உருவான போது, ஒரு பயன்பாடுகள் அதிகரித்த போது, போக்குவரத்து வசதி கிட்டிய போது செங்கற்களை பயன்படுத்த ஆரம்பித்தோம். செங்கல் மண்ணிலிருந்து தயாராகிறது. மண்ணானது விதையை போட்டால் விருட்சமாக்குறது, வீணானதை போட்டால் மக்க வைக்கிறது. ஆக உருவாக்குவதற்கும் அழிப்பதற்கும் இருக்கிற சக்தி மண்ணுக்கு இருக்கிறது. அந்த மண்ணால் செங்கல் உருவாகிறது. அதனை கவனிக்காமல் விட்டுவிட்டு நீங்கள் இது போன்ற பாதிப்புகளை உருவாக்கினால் நிச்சயமாக அந்த மண்ணுக்கு இருக்கிற சக்தி, அந்த மண்ணால் உருவாகும் செங்கலுக்கு கிடைக்கிற சக்தி இவற்றுக்கு இருக்காது என்பதை தயவு செய்து கவனத்திலே கொள்ளுங்கள். செங்கலை பயன்படுத்துவது சிறப்பானதாக இருக்கும். இதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொறியாளர்களும் மற்றவர்களும் கற்றவர்களும் கல்வியாளர்களும் இதனை கருத்திலே கொண்டு, இதிலே இருக்கிற சக்தியை கருத்திலே கொண்டு நமக்கு உழைப்பு அதிகரிக்கலாம், செலவு அதிகரிக்கலாம், காலம் அதிகரிக்கலாம், நேரம் அதிகரிக்கலாம். ஆனால் பயன்பாடு உலகம் முழுக்க நிலைக்கின்ற ஒரு நற்பயனை தருவதற்கு செங்கலுக்கு மட்டுமே சாத்தியம் இருக்கிறது. அதனை கவனத்திலே கொள்ள வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். அது போலவே இப்போதெல்லாம் கதவு ஜன்னல்கள் கூட பல்வேறு புதிய உத்திகளை காண்கிறார்கள். யூபிவிசி என்று சொல்லுகைகள், ஸ்டீல் டோர் என்று சொல்லுகைகள், இவையெல்லாம் சொல்வதற்கும் செயல்படுவதற்கும் பார்ப்பதற்கும் அழகாக இருக்கிறது, உருவாக்குவதற்கு சுலபமாக இருக்கிறது, ஹேண்டில் செய்வதற்கு சுலபமாக இருக்கிறது. எல்லாம் உண்மைதான். ஆனால் மரத்துக்கு இருக்கிற வலிமை இதுக்கெல்லாம் எப்படி இருக்க முடியும்? மரமானது நம்முடைய பேச்சை தாங்கிக் கொள்ளுகிறது, நம்முடைய பேச்சின் சக்தியை வாங்கிக் கொள்ளுகிறது, நம்முடைய மூச்சுக்காற்றை பதிய வைக்கிறது. ஆக மரம் நம்முடைய உடலை, சூழலை ஏற்றுக்கொள்கிறது, திருப்பி தருகிறது இல்லை. ஸ்டீலும் மற்றவையும் திருப்பி தரும், எக்கோ உருவாகும் என்று சொல்கிறோம், பைபேஸ் என்று சொல்கிறோம். எல்லாம் இன்னும் கூட சிந்திப்பார்கள். மழை காலங்களிலே கதவும் ஜன்னலும் உதித்துவிடும், உருவம் பெருத்துவிடும். வெயில் காலங்களில் உருவம் சிறுத்துவிடும். இதனுடைய பொருள் என்று சொன்னால், வெயிலின் தாக்கத்தை தான் பெற்றுக்கொண்டு அதன் விளைவாக தன்னை சுருக்கிக் கொள்கிறது. தன்னுடைய ஈரப்பத்தை இழந்துவிட்டு கதவு நின்று கொண்டிருக்கிறது. ஆக தன்னிலே இருக்கிற ஈரப்பதத்தை வெயிலுக்கு விலையாக கொடுத்து நம்மை காத்துக் கொண்டிருக்கிறது. மழை காலங்களில் வரும் அதிகபட்சமான குளிரை, ஈரக்கட்டிலே வரும் குளிரை தான் ஏற்றுக்கொண்டு, தன் உடலை உருவாக்கி கொண்டு, தன் உடலை பெற்றுக்கொண்டு நமக்கு சமசதோஷங்களை தருவதற்கு அந்த மரம் காத்திருக்கிறது. ஆகவேதான் மரங்கள் சக்தியை தரும், தேக்கு மரம் தேக்கி வைக்கும் என்றெல்லாம் முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். எனவே மரங்களுக்கு இருக்கிற சக்தி, மரங்கள் மனிதனுக்கு கொடுக்கின்ற நன்மை, மரங்களால் மனிதனுக்கு ஏற்படுகின்ற நலம், இவை பிறவற்றிற்கு, ஸ்டீலுக்கும் மற்றதுக்கும் அழகுக்கும் வண்ணத்துக்கும் இருக்கலாமே தவிர உடலுக்கு தேவையானதை, உயிருக்கு தேவையான தருகின்ற தன்மை மரத்துக்கு மட்டுமே இருக்கிறது. மரமே உயிரானது. அதையே நாம் பயன்படுத்த வேண்டும். அதுவே வீட்டுக்கு நல்லதாக இருக்கும், வாழ்க்கைக்கு நல்லதாக இருக்கும். இதனை கருத்தில் கொள்ளுங்கள், இதனை பரிசீலியுங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த நண்பர்களே, கவிதைக்கு இசை தேவை, மொழிக்கு இலக்கணம் தேவை. அதுபோலவே வாழ்க்கைக்கு நிச்சயமாக வாஸ்து தேவைதான். அந்த வாஸ்துவை தெரிந்து கொள்ள எனது ஈகிள்ஸ் வாஸ்து யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கிரிட்டிசைஸ் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து அதை பார்த்து மகிழுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.